ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகணும். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் பனியும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால காலையிலே மேகிக்கும் மைலோக்கும் க்ரூமிங் எல்லாம் ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இண்டக்ஷனில் மேகி மைலோக்கு சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தோசையும் கார சட்னியும் தான் பண்ண போகிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, ஒயிட் புலாவ் மாதிரி ஒரு க்ரீன் பீஸ் போட்டு ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா 2 பேருக்குமே பேக் பண்ணணும் இன்றைக்கி. ஸோ இதுதான் கலந்த சாதம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா குழம்பு தனியாக பொரியல் தனியாக அப்படி பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார சட்னிக்கு தேவையானதெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெசிபியை குயிக்காக அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஒரு கை அளவு கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா அதே அளவுக்கு உளுத்தப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி மிர்ச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் அதில் சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். தோசை சுட்டுட்டு அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னியை விட தோசைக்கு இந்த மாதிரி காரமாக வச்சு சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். இது பொங்கலுக்கெலாம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு கார சட்னி இல்லை புதினா சட்னி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னியை தாளித்து அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன். அது ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறேன். இங்கே காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் பொரியலுக்கு கடுகு சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு அதில் இஞ்சியும் பூண்டியும் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட 2 மசாலா தான், வெறும் காஷ்மீரி மிர்ச்சியும் கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் அதை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5-6 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிப்போம். அப்போ தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆயிரும். ரொம்ப தண்ணி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா குழ குழன்னு ஆகிடும். இதில் நான் தக்காளி பழம் சேர்ப்பேன். அப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தெளித்தாலே போதும். நம்ம ஏன் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு இதில் மசாலா செய்யலைன்னா மசாலா அவ்வளோவா ஒட்டாது. நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, பொரியல் மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தெளிச்சாலே போதும், வெந்துடும் தானாகவே. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு எடுத்து பார்த்துட்டு பெரட்டி விட்டுட்டு முடிச்சுக்கலாம். இங்கே சட்னிக்கு வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது ரொம்ப மையாக குறைன்னு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்க வேணாம் இந்த சட்னி. கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் போல் பெப்பர் தூள் கடைசியில் போட்டுட்டு இறக்கிட்டேன். தக்காளி பழம் ரொம்பலாம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வெந்திருந்தாலே போதும். அது நல்லா ஜூஸியாக இருக்கும். இது மத்தியானத்துக்கும் சாப்பிடும்போது ட்ரையே ஆகாது. 65 அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பொரியலாக எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் அது கூடவே காலையில் எழுந்த உடனே துணியை வாஷிங் மிஷினில் போட்டேன். நான் சமைக்க ஆரம்பித்த போதே அது முடிஞ்சிருச்சு. சரி, அதை எடுத்து ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம். கொஞ்சம் வெயில் வந்தால் தான் காய வைக்க முடியும். வெயில் வந்தோடனே காய வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒயிட் புலாவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒயிட் புலாவ் இன்றைக்கி கோஸ் கொஞ்சம் இருந்தது. சரி, கோஸ் போட்டுட்டு ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணிடலாம். அது கூட க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் எல்லாமே வெட்டி வச்சுருந்தேன். இங்கே துணியெல்லாம் காய போட்டுட்டு மேகியும் மைலோ க்ரூம் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் தான். அது க்ரூம் பண்ணதே வேஸ்ட்டான மாதிரி 2 பேரும் பிணைஞ்சு விளையாடி எல்லாம் முடிச்சிட்டானுங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த அவுட்ஃபிட் தான் போட போகிறேன். ஒரு க்ரே கலர், ஹஸ்பண்ட் க்ரே கலர் பேண்ட் எடுத்தோடனே சரி நானுமே க்ரே கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இதுக்கப்புறம் வந்து பேக்கில் எல்லாமே எடுத்து வைக்கணும், ஞாபகமாக எடுத்து வைக்கணும். சார்ஜர் ஒன்று எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பைபிள் வந்துட்டு என்னோடய பேக்கில் நான் எல்கேஜி போகிறதுலேருந்தே இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வந்து நான் ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது இந்த குட்டி பைபிளை வந்து அந்த பேக்கில் வச்சு அனுப்புனாங்க. இது வரைக்குமே வந்து அது என் கூட தான் இருக்குது. நான் எந்த பேக் மாற்றினாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் அதை தூக்கி வச்சிடுவேன். இந்த டபுள் சைட் பேக்கில் தான் வந்துட்டு நான் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னனால ஹேண்ட்பேக் வந்து பர்த்டே புதுசாக ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, சரி எனக்கு அதில் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய குட்டி பைபிளையும் அதில் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு தோசை இனிமேல் தான் ஊற்றணும். சட்னி ரெடி, பொரியல் ரெடி. இங்கே வந்து ஒயிட் புலாவ் வந்து சூடாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம் அப்படின்றதுனால அதை வந்து தாளித்து போட்டுட்ருந்தேன். கூடவே வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வைக்கிறது, அப்புறம் வீடு பெருக்கிறது, குப்பை கவரெல்லாம் ரெடி பண்ணி கார்பேஜ் பேக்கில் வைக்கிறதுன்னு எல்லா வேலையுமே சைட் பை சைடு ஓடிக்கிட்டே தான் இருந்தது. காலையில் இந்த டைம் வந்து நிஜமாகவே பயங்கர பரபரப்பாக தான் இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். அதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாயும் பார்க்கணும், அவங்களுக்கு வந்து ஃபுட்டு செய்யணும், அவங்கள வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போகணும். இல்லைனா வந்து பிச்சு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால் எல்லாருக்குமே இந்த மார்னிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக ஒர்க்கிங் பீப்புளுக்கு அப்படி தான் இருக்கும். நான் வந்து 2 பேருக்கும் பேக் பண்ணிட்டும் இருந்தேன். பொரியல் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஃபேனில் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் பேக் பண்ணிட்டேன். இப்போ தான் ரைஸ் வந்து ஸ்டீம் அடங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே சைட் பை சைடு வந்து தோசையும் போட்டுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒயிட் புலாவ் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்தது. இந்த மாதிரி கோஸ் போட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் கோஸ் போட்டிங்கன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ நியூ இயரோட ட்ரெஸ் வாங்குகிறோம், இல்லை வந்து பர்த்டே, கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நியூ இயருக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா? அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வெளியில் போகிறோம், நியூ இயர் அதுமா வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் போவோம். எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றனால இதுவும் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது போடவே இல்லை. சரி, அதனால் இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நியூ இயரில் நீங்கள் என்னெல்லாம் பழக்கம் ஃபாலோ பண்ணுவீங்க? நான் வந்து லாஸ்ட் டைம் வெஜ் மெனு சமைச்சிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கறி விருந்து சமைக்க மாட்டிங்களா, எங்கள் வீட்டில் கறி சாப்பிடுவோம் அப்படின்னு. அது ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸ் மாதிரி தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன் தான் சமைப்பாங்க. மற்ற நாள்லாம் கூட நான்வெஜ் சமைப்போம். பட் நியூ இயர் அன்றைக்கி என்னமோ வெஜிடேரியன் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும்ல. அது வந்து கேட்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரி கூட பழக்கம் இருக்கா அப்படின்லாம் தெரியுது. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வந்து ஒன்றாவே வந்துட்டோம். ஒரு 6:30 7 o'clock போல் வந்திருப்போம். வந்ததுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து நைட்டுக்கு டிஃபன் வந்து சாம்பார் கொஞ்சம் தான் வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா நைட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு. எனக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நிறைய இருந்தது. சரி, துவையல் கண்டிப்பாக அரைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் துவையலுக்கு தான் இங்கே அரைச்சிட்ருக்கேன். உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாயும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்துக்கணும். அதை எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது கூடவே வந்து புளி, அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கணும். நான் வந்து புளி கம்மியாக தான், இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது ஒரு 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த சட்னி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலுமே அதே மாதிரி க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், இந்த உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மின்ட்டு அதெல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதை போட்டு சேர்த்து கிளறிட வேண்டியதான். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இது கூட வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு இந்த புதினா சட்னி வித் சாம்பார் சூப்பர் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா இது அடிக்கடி கேட்பேன். சப்பாத்தி பண்ணுறீங்க, புதினா இருக்குது நிறைய அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அடுத்த நாள் வந்து திருப்பியும் ஆஃபீஸ் இருக்குது. காலையில் வந்து மாவு அரைக்கணும். மாவு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. வீக்கெண்டில் வந்து மாவு இருந்ததுன்னு சொல்லி அந்த மாவு காலி ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு தேவைப்படுது. சரி, அதனால் நாளைக்கு ஆஃபீஸ் போனோன்னாலும் பரவாயில்ல, காலையில் ஹெக்டிக்காக தான் இருக்கும். சரி, மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா நைட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அரிசி மட்டும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். உளுந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் எழுந்த உடனே தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்து கிரைண்டர் போட்டோன்னா செட்டில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் மெயில்
மெயில்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணேன். இப்படி தான் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போகுது? நியூ இயர் எப்படி இருக்குது? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.